ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகாபரிவால் பக்த மண்டலத்தில் ஒருவர் மலக்குடி வைத்தியநாதன் என்பவர். ஸ்ரீ மகாபரிவால் யாத்திரைகளில் கேம்ப் மேனேஜராக இருந்த கோவிந்தபுரம் கணேச சிவனின் பெண் வயிற்று பேரன் இந்த வைத்தியநாதன். குடும்பமே குரு கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்ததால் மகானிடம் எல்லையில்லா பக்தியை கொண்டிருந்தார் இவர். நன்கு பாடும் திறமை படைத்தவர் வித்வான் வைத்தியநாதன். இவரது குரு மாயூரம் புல்லாங்குழல் வித்வான் KV ராஜாராம் ஐயர். ஒரு சமயம் அவர் மகாபரிவால் முன்னிலையில் பாட வேண்டும் என்று விரும்பி சென்றபொழுது பாட சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. மனம் வருந்திய வைத்தியநாதன் மகான் தங்கியிருந்த இடத்தில் வெளியே படுத்து உறங்கிக் கொண்டிருக்க யாரோ ஒருவர் வந்து, இங்கு வைத்தியநாதன் யார்? பெரியவா உத்தரவாகி இருக்கின்றது, உடனே வாருங்கள் என்று அழைத்தார். உறங்கிக் கொண்டிருந்தவர் வியப்படைந்து உள்ளே செல்ல மகாபரிவால் அவரை உட்கார சொல்லி பாடு என்று உத்தரவிட்டார். வைத்தியநாதனுக்கு வியப்பு தாழவில்லை. என்னே மாமுனியின் கருணை! மனம் விரும்பி படுத்து வெதும்பி போய் படுத்திருந்தவரை எழுப்பி அருள் செய்யும் கருணையை எண்ணி எண்ணி வியந்த வண்ணம் பாடினார். முத்துசாமி தீட்சிதரின் நவக்கிரக கீர்த்தனம், நவாபரண கீர்த்தனம் மற்றும் பல கீர்த்தனங்களையும் வைத்தியநாதன் பாட கேட்டு மகான் மிகவும் ரசித்தார். நள்ளிரவு வரை தொடர்ந்தது இசை விருந்து. பிறகு பூர்த்தி செய்ய சொல்லி ஆசி வழங்கினார். பக்தர்கள் மனக்குறையை மகானால் தாழ முடியாது. உடனே அருள்மொழி பொழிய வேண்டும். அதற்கு நேர காலம் எல்லாம் கிடையாது. இவருடைய தாயார் வாலாம்பாள், தந்தை பஞ்சாபகேச ஐயர் இருவரும் ஓரிக்கையில் முகாமிட்டிருந்த மகாபரிவாலை தரிசிக்க சென்றார்கள். தரிசனம் செய்த மறுநாள் வாலாம்பாள் உமாமகேஸ்வர விரதம் பூஜை செய்ய வேண்டியிருந்தது. செங்கல்பட்டு சென்று ரயில் பிடித்து மாயூரம் வந்து வீட்டில் விரத பூஜை செய்ய வேண்டியிருந்ததால் ஊருக்கு செல்ல உத்தரவு வேண்டினார். ஆனால் உத்தரவு கிடைக்காமல் காலதாமதமானது. காரணம் புரியாத தம்பதிகள் வண்டிக்கு காலதாமதம் ஆகிக் கொண்டிருப்பதை எண்ணி தவித்தார்கள். ஒரு விதமாக உத்தரவு பெற்றுக்கொண்டு அவசரமாக செங்கல்பட்டு சென்றால் ரயில் போய்விட்டது. என்ன செய்வது என்று புரியாமலும் மறுநாள் காலை எப்படி விரத பூஜை செய்வது என்றும் குழம்பியபடி கவலையோடு மீண்டும் மகாபரிவா சன்னதிக்கே வந்து சேர்ந்தார்கள். இவர்களை பார்த்த மகாபரிவா, என்னவோ ஊருக்கு போயாகணும், பூஜை விரதம் இருக்குன்னு சொன்னாயே, ஏன் போல என்று வினாவினார். அவர்கள் ரயிலை தவறவிட்ட விஷயம் சொல்லி வருந்தினார்கள். மகானோ சிரித்தபடி, கவலைப்படாதீங்கோ, இங்கேயே மரத்திலேயே விரத பூஜை நீங்கள் செஞ்சிடலாம் என்று ஆறுதல் சொல்லிவிட்டு உடனிருந்தவர்களை அழைத்து மறுநாள் வாலாம்பாள் செய்யவிருக்கும் உமாமகேஸ்வர விரத பூஜைக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும்படி உத்தரவிட்டார். மேற்கொண்டு பேசிய மகாபரிவா, சரி, உன் மனைவி உமாமகேஸ்வரதம் செய்கிறா, அதுக்கு கணவன் சிவபூஜை எடுத்துக்கொண்டு இருக்கணுமே, நீ பூஜை எடுத்துக்கொண்டு செஞ்சுட்டுருக்கியா என்று வினவ, இல்லை என்றார் பஞ்சு. அது இல்லாமல் விரதம் செய்வது உசித்தம் இல்லை. எனவே நாளைக்கு உனக்கும் பஞ்சாயத்தன பூஜை எடுத்து வைக்கிறேன், அதை எடுத்துக்கோ, பிறகு நீ விரதம் செய்யலாம் என்று அவர் சொன்னதும் மாமுனிவர் எதனால் காலகாலத்தில் உத்தரவு கொடுத்து ஊருக்கு அனுப்பவில்லை என்று புரிந்தது. மிக நுட்பமான தர்ம சூட்சுமத்தை காட்டவும் உமா மகேஸ்வர விரதத்தை பூர்ணமாக அனுசரித்து பூர்ண பலன் பெறவுமே உமாமகேஸ்வரரின் அவதார புருஷனான குருநாதன் ஆரிய அருள் விளையாட்டது என்று உணர்ந்து மகிழ்ந்தார் பஞ்சவியர். பெரியவா மாயூரத்தில் இவர்கள் இல்லத்தில் முகாமிட்டிருந்த போது ஒரு நாள் காலை சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு ஸ்நானம் செய்து சமையல் கட்டு வழியாக பூஜை மேடைக்கு வந்தவர் ஏதோ சிந்தனை செய்தவராக உடனே சமையல் அறையில் பூஜைக்கு நைவேத்தியம் தயார் செய்து கொண்டிருந்தவரை அழைத்து அதுவரை தயார் செய்த அனைத்து பதார்த்தங்களையும் கொட்டிவிடும்படியும், பிறகு சமையலறை மற்றும் பாத்திரங்களை சுத்தம் செய்து மீண்டும் புதியதாக எல்லாம் தயார் செய்யும்படியும் கட்டளையிட்டார். அனைவருக்கும் திகைப்பாகவும் மலைப்பாகவும் இருந்தது. காரணம் புரியவில்லை. சமையலில் என்ன குற்றம் நடந்ததோ, எந்த விஷ ஜந்துக்கள் விழுந்ததோ முக்காலம் உணர்ந்த ஞானிக்குத்தானே தெரியும். உத்தரவுபடி நடப்பதே நமது கடமை, அதுவே நல்லது. இல்லையில் விபரீத விளைவுகளைத்தான் சந்திக்க நேரும் என்று எண்ணி அதன்படியே செய்தார்கள். ஆதிசங்கரின் பரச்னோதா ரத்தின மாளிகை என்ற நூலில் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம்.
சீடனுக்கு எது விஷம் என்ற கேள்விக்கு குருவின் வார்த்தையை மதிக்காமல் இருப்பதே என்று பதில் இருக்கும். எனவே குரு வார்த்தையை மதிக்காத கடைபிடிக்காத சீடனுக்கு யமன் வெளியில் இல்லை, அவனே அவனுக்கு யமன், துரோகி என்று பொருள் கொள்ள வேண்டும். அன்று பூஜை முடிய 6 மணி ஆனது. சென்னையில் மகாபரிவார் முகாமிட்டிருந்த சமயம் ராயப்பேட்டை மாசிலாமணி முதலித்தெரு வழியாக திருவல்லிக்கேணி பார்சாதி பெருமாளை சேவிக்க செல்ல ஏற்பாடாக இருந்தது. மாமுனிவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எண்ணத்துடன் சிலர் கருப்பு கொடி காட்டி கண்டனம் தெரிவிப்பது என்றும் அதை லாயன்ஸ் ரோடு சந்திப்பில் நடத்துவது என்றும் தீர்மானித்து தயாராக இருந்தார்கள். இது கேள்வியுற்ற மடச்சிப்பந்திகள் அந்த வழியாக செல்வது நல்லதல்ல என்று மகாபரிவாரிடம் எடுத்து கூறி வேறு மாற்று வழியாக செல்ல ஆயத்தப்படுத்தினார்கள். ஆனால் மகானோ முதலில் தீர்மானித்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்றார். முன்பே அறிவித்திருந்தால் வழியில் பக்தர்கள் பல தரிசிக்க காத்திருப்பார்கள், அவர்களை ஏமாற்றம் அடைய செய்யக்கூடாது என்றும் யாரோ ஒரு சில விஷமிகளுக்கு பயந்து நல்லவர் பலர் வருந்த காரணமாக இருக்கக்கூடாது என்றும் சொல்லி அதே வழியிலேயே நடந்து வந்தார். மாசிலாமணி தெரு லாயன்ஸ் ரோட்டு சந்திப்புக்கு வந்ததும் தயாராக கோஷமிட்டு கருப்பு கொடி காட்டு ஆர்ப்பாரிக்க இருந்த அனைவருக்கும் மௌன சிலையாக நின்றார்கள். மடத்தின் சிப்பந்திகள் மற்றும் அனைவருக்கும் ஆச்சரியம். பெரியவரும் அமைதியே வடிவாக அருளே உருவாக அனைவரையும் கடாட்சித்து, அதாவது கருப்பு கொடி ஏந்தி நின்ற பக்தர்களையும் சேர்த்துத்தான் அவர்களையும் கடாட்சித்து அருளிய வண்ணம் திருவல்லிக்கேணி சென்றார். ஏதோ பெரியதாக விபரீதம் அசம்பாவிதம் நடக்கும், நமக்கு நல்ல செய்தி கிடைக்கும், நல்ல வியாபாரமாகும் என்ற ஆர்வமுடன் அங்கு கூடியிருந்த செய்தியாளர்களுக்கோ மிகவும் ஏமாற்றம். எதனால் எதிர்ப்பாளர்கள் அமைதியாக நின்றார்கள் என்று புரியாமல் அவர்களிடமே சென்று காரணம் கேட்க அவர்கள் அளித்த பதில் செய்தியாளர்களை சிலையாக்கியது. அன்பும் அருளும் உருண்டு திரண்டு மனித வடிவில் நடந்து வருவதை கண்ட நாத்திகர்களுக்கு கண்டன குரல் எழுப்ப வாய் வரவில்லையாம். மேலும் அவர்கள் கண்டது ஒரு சாதாரண ஆன்மீக மனித உருவாக இல்லாமல் ஏதோ ஒரு ஒளிப்பிழம்பு சூரியனே வருவது போல தெரிந்ததாம். அதனால்தான் அதிர்ச்சியில் சிலையானார்களாம். என்ன வினோதம்! கடவுள் சிலைகளை கண்டால் உடைக்கும் அவர்கள் காஞ்சி மாமுனியை கண்டதும் சிலையானதை என்னவென்று சொல்ல, சூரியனே நடந்து வருவது போல் இருக்கின்றதே. சரிதானே, வெறும் சூரியனா நடந்தது? ஞான சூரியனே அல்லவா நடந்தது? சூரியனாக இருந்தாலும் சுடாமல் தகிக்காமல் வெண்மதி போல குளுமையாக அல்லவா இருந்தது? அன்பனும் அமுதத்தை பொழியும் சந்திரனாக சந்திரசேகரனாக அல்லவா நடந்து வந்தது? கண்ணால் கண்ட எவரால் தான் எதிர்க்க முடியும், மறுக்க முடியும்? அனவரதமும் வசைபாடிய சிசுபாலனுக்கும் முக்தி அருளிய கருணை கடல் பார்த்தசாரதியின் மறுமறிவும் தானே நம் காஞ்சி மகாபரிவார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர